கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள ஜிம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் விஜயன். இவர் விவசாய வேலை செய்து வருகிறார். கடந்த 17 ஆண்டுகளாக இவருக்கு குழந்தைகள் இல்லை. இந்நிலையில் சூலூர் அப்பநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள ஹார்லிக்ஸ் தயாரிக்கும் கம்பெனியின் முன்புறமாக ஹோட்டல் கடை நடத்தி வரும் அஞ்சலி, மகேஷ்குமார் தம்பதியினரிடம் விஜயனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தனக்கு குழந்தைகள் இல்லாததை அவர்களிடம் கூறி விஜயன் வருந்தியுள்ளார். அதை கேட்ட அஞ்சலி, மகேஷ்குமார் தம்பதியினர் தங்கள் வசம் பிறந்து 15 நாட்களான பெண் குழந்தை ஒன்று உள்ளதாகவும் அது பீகாரில் இருப்பதால் 2.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் உங்களுடைய பெயருக்கு ஆதார் கார்டு மற்றும் பிறப்பு சான்றிதழுடன் குழந்தையை பெற்றுத் தருவதாக கூறியுள்ளனர். அதற்கு விஜயன் சம்மதம் தெரிவிக்கவே அது குறித்து பீகாரில் உள்ள தனது தாயாருக்கு அஞ்சலி தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பீகாரில் இருந்த அஞ்சலியின் தாயார் பூனம் தேவி மற்றும் அவருடைய இளைய மகள் மேகா குமாரி ஆகியோர் கடந்த 20 தினங்களுக்கு முன்பு பிறந்து 15 நாட்களேயான பெண் குழந்தையுடன் சூலூர் வந்தனர். அங்கு விஜயனை சந்தித்து குழந்தையை ஒப்படைத்தனர். ஏற்கனவே பேசியபடி விஜயனிடம் முதற்கட்டமாக 1,80,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளனர். பீகார் குழந்தையை பெற்ற விஜயன் மிகவும் ரகசியமாக வளர்க்க தொடங்கினார். அவரது வீட்டில் திடீரென குழந்தை சத்தம் கேட்டதால் அக்கம்பக்கத்தினர் சந்தேகமடைந்தனர். அது தொடர்பாக சூலூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் சைல்ட் லைன் அமைப்புக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் விஜயன் வீட்டுக்கு சைல்ட் லைன் அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். அப்போது பீகாரிலிருந்து குழந்தையை கடத்தி வந்து விற்பனை செய்தது உறுதியானது. பின்னர் அது குறித்து கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சூலூர் பகுதியில் ஹோட்டல் நடத்திய பீகார் தம்பதி அஞ்சலி, மகேஷ்குமாரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மற்றொரு ஆண் குழந்தையையும் பீகாரிலிருந்து கடத்தி வந்து ஆந்திராவைச் சேர்ந்த லாரி ஓட்டுநருக்கு 5 லட்சம் ரூபாய் விலைபேசி விற்பனை செய்தது உறுதியானது. இதனையடுத்து 2 குழந்தைகளையும் மீட்ட போலீசார் அஞ்சலி, மகேஷ்குமார் தம்பதியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அஞ்சலி, மகேஷ்குமாரின் ஹோட்டலில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் பீகாரிலிருந்து குழந்தையை கொண்டு வந்த அஞ்சலியின் தாயார் பூனம் தேவி மற்றும் அவருடைய இளைய மகள் மேகா குமாரி ஆகியோரையும் கோவை வரவழைத்து கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பீகார் பகுதியில் உள்ள ஒரு ஏழை தம்பதிக்கு ஏற்கனவே 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் 3ஆவதாக பிறந்த பெண் குழந்தையை வளர்க்க முடியாமல் சிரமப்பட்டதாகவும் அந்த குழந்தையை தாங்கள் வளர்ப்பதாக கூறி 1,500 ரூபாய் கொடுத்து வாங்கி அதிக தொகைக்கு விற்பனை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். பின்னர் அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.